மகான் துளசிதாசர் 32ஆம் பகுதி. தாசர் தமது ராமகீதாவளியில் இதுவரை எந்த கவியும் கூறாத விதத்தில் விஸ்வாமித்ர முனிவர் தன்னோடு அழைத்துச் சென்ற ராமலக்ஷ்மணர்களை எண்ணி அன்னை கோசலை மனம் கலங்குவதாய் சித்தரிக்கிறார். எச்சமயமும் அவர் நலனில் எத்தனை நான் கவனம் வைத்தேன். நிச்சலனமாய் இங்கே நாளெல்லாம் இருந்து வந்தார். அச்சோ, நான் என் செய்வேன்? அவர் கதியும் எதுவங்கே? பச்சிளம் பாலகரும் பரிதவித்தே நிற்பாரோ? பஞ்சமெத்தை படுக்கையிலே படுத்துறங்கும் செல்லங்கள் கொஞ்சமொழி கேட்டன்றோ கண்மலர்வார் தினமிங்கே? அஞ்சுகிறேன் அன்னை, நான் அச்சுகங்கள் இல்லாமல் மஞ்சுளாவும் வானம் கீழ் மண் தரையில் துயில்வாரோ? பக்கமொரு பணியாளர் பால்வடியும் முகம் பார்த்து தக்கபடி குற்றேவல் தாம் செய்வார் என் மகர்க்கே. வெட்கமில்லாது உடல் காட்டி அருமெந்தன் சிறுவனுக்கு உடன் துடைத்து உடையளிப்பார் உள்ளபடி யாரங்கே? பாலோடு பழரசமும் பல் சுவையாம் பண்டங்களும் தேனோடு நான் கலந்து தினமொன்றாய் தருவேனே. நூலாடும் முனிவன் பின் நடந்து சென்ற எம் மகன்கள் யாரோடும் இது வேணும் என்றுரைக்க மாட்டாரே. இங்கனம் கலங்கி தவித்த அன்னையின் மனம் குளிர திருமண செய்தி வந்து சேர்ந்ததும் அவள் மனம் ஆனந்தத்தால் துள்ளுவதை தாசர் அருகிலிருந்து பார்த்து அப்படியே ஈடுபடுத்துகிறார். சற்று நேரம் முன்வரை பெற்றவளாய் பதறினாள். வெற்றி செய்தி வந்தவுடன் விசனங்களை உதறினாள். தமக்கே உரிய சொல் நயத்துடன் பேசுகின்ற தாசர் அதை தமது கவிதையிலும் வெளிக்கொணர்கிறார். ஈன்ற பொழுதின் பெரிதுவந்த எம்பிரானின் திருத்தாயும் ஆன்றங்கே கண்டவர்க்கே அலுப்பின்றி ஈந்தாளே. சான்றோரின் நல்லாசி சமயத்திலே வந்திருந்து வேண்டாத பெருவாழ்வாய் வாய்த்ததென்று மகிழ்ந்தாளே. பெருகி வந்த அம்மகிழ்வில் பேதை தனை மறந்தாளே. அருகில் எவர் வந்தாலும் அகநிலையை திறந்தாளே. பருகிய பாயசத்தின் பலன் கூடி வந்ததென்று உருகி உருகி நினைத்தவளும் உடல் சிலிர்த்து நின்றாளே. தாசர் மட்டும் இப்படிப்பட்ட அரிய காட்சிகளை நமது கண்முன்னே கொண்டு வந்து காட்டிக் கொடுக்காமல் இருந்திருந்தால் நம் அனைவருக்கும் ராமகாதையின் இது போன்ற மாறுபட்ட கோணத்தை அறியும்படியான அரிய வாய்ப்பு அமைந்திருக்காதல்லவா? 32ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.